சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹெட்டேக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா ஒரு பெயின் வருது தலையிலையோ இல்லை ஃபேஸில் எந்த பாகத்துலையோ கழுத்துலேருந்து இது வரைக்கும் இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த நெக் சொல்லும், இங்கே இருந்து இதுக்குள்ளே அதே மாதிரி மேலே இந்த இடத்துல எங்கே வந்தாலுமே அது ஹெடேக் தான் சார். ஹெடேக்குக்கான ப்ராப்பரான டெஃபினிஷன்னா இதுதான். பிரெயின்லேருந்து பார்த்திங்கன்னா மசில்லேருந்து ஒரு கமாண்ட் வரணும், நர்வ்லேருந்து ஒரு கமாண்ட் வரணும். இந்த கமாண்ட் எல்லாமே பிரெயினுக்கு பக்காவாக போயிடுச்சுன்னா பெயின் வராது. பெயின் ஏன் வருதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஹெட்டுக்கு போக வேண்டிய பிரெயினுக்கு போக வேண்டிய அந்த கெமிக்கல் ரீச் ஆகல. ஸோ இவங்களோட அந்த நோஸ் டிப்பும் இதுவோ இந்த லைனும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து, மேம் கேன் யூ டர்ன் ஆன் யுவர் சைட்ஸ், எவ்வளோ ரேஞ்சில் வருதுன்றதை பார்த்துட்டு விட்டுருங்க. எஸ். அதுக்கப்புறம் இந்த சைட் திருப்புங்க மேம். ஸோ இந்த சைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் பெயின் சொல்கிறாங்க. எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்து மெஷர் பண்ணிட்டோம்னா அவங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக இருந்தாலும் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த மசில் ஸ்டிஃப் ஆச்சுன்னா ஹெடேக்ஸ் இருக்குது. தலையை அவங்களால இப்படி தூக்கி வச்சு ஹோல்ட் பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்குங்களா மேம்? இந்த இடம் டைட்டாக இருக்குங்களா? நார்மலாக எல்லோரும் வந்து இந்த சின் டக் பண்ணிவிட்டு இதை ஹோல்ட் பண்ண வச்சா இந்த இடம் வீக்காக இருக்குது தெரியும். அப்போ நான் என்னென்னா இந்த சர்வைக்கல் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, டைட்டாக இருக்குது. இந்த மசிலோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சைடு இப்படி மூவ் பண்ணோம், இன்னொரு சைடு ரொட்டேட் பண்ணோம். ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கணும். அதனால் அந்த சர்வைக்கோஜெனிக் ஹெடேக் வருது. மசில் டைட்டாக இருக்குது. இந்த மசில் டைட் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் இது டைட்டாக தான் இருக்கும். இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ இந்த பெயின் ஃபீல் பண்ணோம். இதனாலே ஹெடேக்கும் திருப்பி வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று என்ன சொன்னால் மேலே கீழே பார்க்குறது, ரொட்டேஷன், அந்த ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸ், கழுத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ண வச்சிடும். இது அப்பர். இதே மாதிரி லோவர் இந்த இடத்துக்கு பண்ணுறப்ப இதை நல்லா அப்படி புஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோல்டரோட மொபிலிட்டி, ஏன்னா இங்கேருந்து வர மசில் ஷோல்டருக்கும் கனெக்ட் ஆகுது. தலையை அவங்கள இப்படி தூக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இன்பிட்வீன் எங்கேயாவது இருக்கா அந்த மசிலையும் லூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒவ்வொரு மசிலும் இம்பார்ட்டன்ஸ் சார். ஹெடேக்கு ஜாவில் இருக்க இந்த மசிலும் நெக்குக்கும் பிரெயினுக்கும் இம்பார்ட்டன். ஏன்னா க்ளோசர் டு த பிரெயின், க்ளோசர் டு த நெக்ஸ்ட் மசில். செல்ஃபாக இந்த இடத்த பிடிச்சிட்டு அந்த பெயின் வர இடத்த பிடிச்சி லூஸ் பண்ணோம். நல்லா நீங்களே அதை ஸ்குவீஸ் பண்ணுங்க மேம். அந்த நாடியூல் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாவை ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்கள். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பிசியோதெரபிஸ்ட் கார்த்திகேயன் சார் இருக்காரு. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹெட்டேக் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்கோம். பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அண்ட் பர்டிகுலராக இன்னைக்கு வந்து ஹெட்டேக் எதனால் வருது, காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது பற்றி தான் பேசுகிறதா. ஹெட்டேக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ரெண்டு மெயினான விஷயம் இருக்குது. வெளியில் இருந்தும் ஹெடேக் காஸ் வரும், எக்ஸ்டென்சிவ் காஸ்னும் இன்ட்ரென்சிவ் காஸ்னும் உள்ளுக்குள்ளேருந்து வரும். ஹெட்டேக்கை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோன்னா பெயின், ஒரு பெயின் வருது தலையிலையோ இல்லை ஃபேஸில் எந்த பாகத்துலையோ கழுத்துலேருந்து இது வரைக்கும் இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த நெக் சொல்லும், இங்கே இருந்து இதுக்குள்ளே அதே மாதிரி மேலே இந்த இடத்துல எங்கே வந்தாலுமே அது ஹெடேக் தான் சார். ஹெடேக்குக்கான ப்ராப்பரான டெஃபினிஷன்னா இதுதான். எனி பெயின் இந்த பக்கம், இந்த சைடில் இருந்தோ இல்லை இங்கே இருந்தோ கழுத்துலேருந்து இந்த அப்பர் பார்ட்லேருந்து இது வந்து ப்ரைமரின்னும் முதன்மையாக வரக்கூடியது. ரெண்டாவது இன்னொன்று இடியோபதிக் காசனும் இப்போ சிஸ்டமிக்கனும் ஒரு பிளட் ரிலேட்டடாக ஒரு ஆர்கன்லேருந்தும் வரலாம், எது வேணாலும் வரலாம். பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹெட்டேக்குக்கு வந்து மெயினாக 2 டைப்ஸு சொல்லுவோம் சார். 2 டைப்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய டைப்பு ஃபிசியோதெரப்பி மூலியமாக என்னென்னலாம் அசஸ் பண்ண வேண்டியது, எதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மேனேஜ் பண்ணிக்க வேண்டிய முடியுதுன்றதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டேக் ஏன் உருவாகுது? எப்பயுமே ஒரு பிரெயின்லேருந்து பார்த்திங்கன்னா மசில்லேருந்து ஒரு கமாண்ட் வரணும், நர்வ்லேருந்து ஒரு கமாண்ட் வரணும்.
இந்த கமாண்ட் எல்லாமே பிரெயினுக்கு பக்காவாக போயிடுச்சுன்னா பெயின் வராது. பெயின் ஏன் வருதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஹெட்டுக்கு போக வேண்டிய பிரெயினுக்கு போக வேண்டிய அந்த கெமிக்கல் ரீச் ஆகல. ரைட் பிரெயின்லேருந்து லெஃப்ட் பிரெயினுக்கும் இன்பிட்வீன் ஒரு இன்டர்னல் கேப்சூல்னு இருக்குது. இந்த ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியரை கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம்ல எங்கேயாச்சும் ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா வரும். அது வந்து சைனஸ்னால் வரலாம். ஓகேங்களா? ஹெடேக்ஸ் வந்து நிறைய பார்த்திங்கன்னா டென்ஷன் டைப் தான் நிறைய நம்ம ஃபீல் பண்ணுவோம். டென்ஷன் ஹெடேக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொன்று அதோட சப் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லுவோம்னா சர்வைக்கோஜெனிக்குன்னு. அங்கே தான் சார் நிறைய பேருக்கு அது ஹெடேக்கு எங்கேருந்து சர்வைக்கல்ல இருந்து வருதா, இல்லை டென்ஷன்னால் வருதா, மசிலோட டென்ஷன்னால் வருதா, இல்லை கழுத்துலேருந்து ஓவரால் பாடியில் எந்த பார்ட்லேயும் எங்கேயாவது மசிலில் பிரச்சனை இருக்கா, அதனால வரக்கூடியதா அப்படின்றதா ஹெடேக்ஸ். இப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம் சார்? இப்போ அசஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? அதான் ஃபிசிக்கல் தெரப்பி அசஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெடேக்ஸுக்கு வந்து ரெட் ஃப்ளாக் சைன்னும் சில இதை தொடவே கூடாது. சிஸ்டமிக்காக வருது, அவங்களுக்கு வாமிட்டிங், டிசீனஸ்ஸு, பேசுகிறப்ப இல்லை ஒரு பேராலிசிஸ் மாதிரி கை கால்லாம் மூவ் பண்ண முடியாமல் இருக்குது, பேசுகிறப்ப வாய் குளறுது, இந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எங்கே டெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு சைடாக வலிக்குது, மைக்ரைன் டைப்புன்னுவாங்க. நிறைய மைக்ரைன் டைப்புன்றது வந்து ஒரு ஃபேஸில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஒரு சைடில் வரலாம், ஒரு பார்ட்டில் வரலாம், இல்லை சென்டர்லேருந்து பின்னாடிலேருந்து இது வரைக்கும் வரலாம். கண்ணுனாலையும் வரலாம், சைனஸ்னாலையும் வரலாம், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஆக்குலர் மசில்ஸோட இம்பேலன்ஸ் ஆச்சுனாலும் வரலாம், இல்லை கழுத்தில் இருக்க மசில்ஸ் இம்பேலன்ஸ் ஆச்சுனாலும் வரலாம், காதில் பிரச்சனை இருந்தாலும் வரலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் டெஸ்ட். அது வந்து எக்ஸாமின் பண்ணுறது எப்படின்னா மூமெண்ட்ஸ் கரெக்டாக நெக்கில் இருக்கா, ஷோல்டரில் இருக்கா எல்லாம். பட் மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா க்ளோசர் டு த ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு தான். நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த நெக்கு டைட்டாக இருக்குதுன்னா வந்துடும். அதோட அசஸ்மெண்ட்டை நான் காமிச்சிடறேன். நம்ம இப்போ அந்த டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஹெடேக் ரீப்ரொடியூஸ் ஆகுதா, அது திருப்பி வருதா உள்ள, அப்படி வந்துடுச்சுன்னா அந்த ஹெடேக்கை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். எப்பயுமே ஹெடேக் இருக்குது, அது ஒரு 3 hours to 72 hours இருக்குது அப்படி, ஆனால் அதுவாக போயிடுது, ஒரு மாதத்தில் 3 தடவை வருது, ஒரு மாதத்துல 10 தடவை வருதுன்னா அது மைக்ரேனாக கூட இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸுனால வரலாம். ஸ்ட்ரெஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், இந்த ஹெடேக்கை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம் எப்படி செக் பண்ணுறது. இப்போ இவங்களுக்கு இருக்கிறது என்ன ஹெட்டேக்காக இருக்குது, இவங்களுக்கு எப்படி அதை அசஸ் பண்ணி எனக்கு இவங்களுக்கு சைனஸ் ரிலேட்டடாகவும் வருது சார். ப்ளஸ் இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைட்னஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. இதை நான் இப்போ அசஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடறேன். ஷோர். இப்போ நார்மலாக ரிலாக்ஸாக ப்ரீதிங் பண்ணுங்க மேம். இப்போ நம்ம இந்த தலையை வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா சார் மோஸ்ட்லி உங்களோட ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்புறப்ப மேம் யூ கெட் தட் பெயின் வருது, ஹெடேக்ஸ். இப்போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடல, அவங்களுக்கு மேக் இட் கம்ஃபர்டபுள், அவங்க பொசிஷனில் வச்சுட்டு நல்லா இதை செக் பண்ணி இந்த சைடு நம்மளா பேசிவாக திருப்புறப்ப அந்த ஹெடேக் ரீப்ரொடியூஸ் ஆகுதா, இவங்களுக்கு ஆகுது. கை தூக்குங்க மேம். ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வருதுங்களா பெயின்? எஸ். இந்த பக்கம் இருக்குங்களா, இந்த பக்கம் இருக்குங்களா? இருக்குது, இந்த சைடு இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இந்த மசில் டைட்டாக இருந்தாலும் வரும். இதோட காரணத்தை நம்ம இப்போ வருதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ஹெடேக் உள்ளேருந்து இல்லை, எக்ஸ்ட்ரென்சிக்னா உள்ளேருந்து இல்லை, வெளியிலேருந்து வருது மசில். அது பேட் போஸ்டராக இருக்கலாம், நியூராலஜிக்கலாக வெளியிலேருந்து அந்த மசில் டைட் ஆகி நரம்பையும் டைட் பண்ணோம், ஏன்னா மசில் கடியில் நரம்பு டைட் ஆகும், அந்த இதனால வருதா, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து பயோமெக்கானிக்கலாக அந்த சர்வைக்கல் ஸ்பைன் கொஞ்சம் லாக் ஆகியிருக்கா, எங்கேயாவது இடிச்சிருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, எங்கேயாவது படுறப்ப இந்த மசில்ஸ் பிடிச்சிக்கும், அந்த ஸ்பாசம்னால வருதா, இல்லை ஜாயிண்ட் சர்வைக்கல்ல இருக்க ஜாயிண்ட்டு டிஸ்க் மூலியமாக வருதா இந்த ஹெடேக்? ஓகேங்களா? இவங்களுக்கு எதனால? இவங்களுக்கு வந்து இந்த மசில் டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்குது இந்த லென்த். அதை நம்ம மெஷர் பண்ணுறது இப்போ நான் காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் அசஸ் பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு எங்கே ஹெடேக் இருக்கோ அவங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிடும். நம்ம திரும்பி உட்காந்துக்கோங்க. இப்போ மூமெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோன்னா தெரிஞ்சிடும். ஸோ இவங்களோட அந்த நோஸ் டிப்பும் இதுவோ இந்த லைனும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு மேம் கேன் யூ டர்ன் ஆன் யுவர் சைட்ஸ், எவ்வளோ ரேஞ்சில் வருதுன்றதை பார்த்துட்டு விட்டுருங்க. எஸ் மேம், நியூட்ரல் பொசிஷன் மேம். அதுக்கப்புறம் இந்த சைட் திருப்புங்க மேம். ஸோ இந்த சைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் பெயின் சொல்கிறாங்க. இப்போது அடுத்தபடியாக நம்ம இந்த நோஸ் டிப்பை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு காதுக்கு நேராக இந்த இதை வச்சுட்டு
செக் பண்ணுறப்ப அவங்களோட ஃபார்வர்ட் பெண்டிங். மேம் இப்படி மூவ் பண்ணோம், நெக்ஸ்ட்டு மேலே மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நியூட்ரலாக வச்சுக்கோங்க. எஸ் மேம், பெண்ட் டவுன் மேம். ஸோ அவங்க பண்ணுறப்பே கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, அந்த டைட்னஸ் தெரியுது. ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் வந்துடுங்க மேம். இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட்டு மேலே மேம். எஸ், இதை மெஷர் பண்ணிடுவோம் சார். எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்து மெஷர் பண்ணிட்டோம்னா அவங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக இருந்தாலும், மூமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும், அந்த மசில் ஸ்டிஃப் ஆச்சுன்னா ப்ராப்பர் சேனல் ஃப்ளோ இருக்காது சார். இப்போ அதனால வரக்கூடிய ஹெடேக்ஸ். இப்போ இவங்களோட ரேஞ்ச் இப்போ மெஷர் பண்ணதில்ல. ஒரு சைடு லெஃப்ட் சைடு வந்து அவங்க திரும்புகிறாங்க, பட் வலி இருக்கு. பட் ரைட் சைடு தான் அவங்களுக்கு மசில் டைட்டாக இருக்குது. இதை தெரியாமல் நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கேட்காது. ஏன்னா இது வெளியிலேருந்து வர காசு. அதான் சொன்னேன், ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரிலேயே எக்ஸ்டென்சிக் இன்ட்ரென்சிக்னு சொல்லிவிடுவோம். இன்ட்ரென்சிக் காஸ்னால் உள்ளுக்குள்ளேயே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ரத்த குழாயிலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நரம்பு உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குன்னா அது ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். பட் இவங்களுக்கு வெளியிலேருந்து வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் போயிடலாம். இப்போ வந்து அசஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணணும்னா சார், அவங்களுக்கு எந்த மூமெண்ட் கஷ்டமாக இருந்தது நம்ம பார்த்தோம், அந்த மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடணும். இன்னொன்று, அந்த மூமெண்ட்ஸ்னால எந்தெந்த மசில்ஸ் மூமெண்ட் பண்ண முடியாமல் எந்தெந்த மசில்லாம் பிளாக் ஆகி நிற்குதோ அந்த மசில்ஸை லூஸ் பண்ணி விட்டாலே இந்த ஹெட்டேக் போயிடும். அதில் நிறைய ஃபிசியோதெரப்பி டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து கிளியராக ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் மட்டும் நான் பண்ணிடுறேன், டெமான்ஸ்ட்ரேஷனோட காமிச்சிடலாம். ஹெடேக்ஸ் இருக்குது, தலையை அவங்களால இப்படி தூக்கி வச்சு ஹோல்ட் பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்குங்களா மேம்? இந்த இடம் டைட்டாக இருக்குங்களா? நார்மலாக எல்லாரும் வந்து அந்த சின் டக் பண்ணிவிட்டு இதை ஹோல்ட் பண்ண வச்சா இந்த இடம் வீக்காக இருக்குது தெரியும். அப்போ நான் என்னென்னா, இந்த சர்வைக்கல் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வீக்காக இருக்கப்போ என்ன ஆகும்னா ஹெடேக்ஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் நெக் பெயின், ஷோல்டர் பெயின் அப்படியும் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த நெக் பெயின் ஹெடேக்குன்றப்ப ஹெடேக்கை நம்ம மெயினாக ட்ரீட் பண்ணுறப்ப அவங்களோட இந்த மசில் டைட்டாக இருக்குன்றதை நான் பார்த்தாச்சு. இந்த மசில் டைட்டாக இருந்து மேம் இதை நம்ம லூஸ் பண்ணோம் ஸ்லோவாக. இந்த மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மசில் டைட்டாக இருக்குது, இந்த மசிலோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு சைடு இப்படி மூவ் பண்ணோம், இன்னொரு சைடு ரொட்டேட் பண்ணோம். ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து நம்ம நல்லா, அது இன்னும் நல்லா வரணும்னா ஃபாஸ்ட்டாக ஹை வெலாசிட்டி த்ரஸ்ட்ன்னு கொடுக்கலாம். பட் அது இல்லாமல் ஸ்லோவாக மேம், ஆர் யூ கம்ஃபர்டபுள்? இது இப்படியே ஒரு 10 செகண்ட் வச்சோன்னு இருக்கலாம் சார். ஓகே, 10-15 செகண்ட் டிபெண்ட்ஸ் அவங்க டாலரன்ஸ் எவ்வளோன்றதை பார்த்துட்டு பண்ணிடலாம். சேம் ஒரு சைட் பண்ணாமல் ஆப்போசிட் சைடும் மேம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். அவங்க பண்ணுறப்ப அந்த ப்ரீதிங் எல்லாமே நார்மலாக நம்ம பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்களால பெண்ட் பண்ணுறதோட பின்னாடி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போது அவங்கள அதே பேட்டர்னில் பின்னாடி மேம் மேலே விடுங்க, லூஸாக விடுங்க. எந்த மூமெண்ட்ஸ் பண்ண முடியலையோ ஸோ அந்த மூமெண்ட் இப்போ இந்த சைடில் இருந்து பார்த்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஸ்பைனை வந்து லூஸாக விடுங்க மேம், ரிலாக்ஸாக. உள்ளே உங்களுக்கு பண்ணுறப்ப அந்த ஸ்பைன் மூமெண்ட்ஸ் தெரியுதுங்களா மேம் நெக்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா சார், அந்த ஜாயிண்ட்டையும் கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பிடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் மசிலை ரொம்ப இப்படி புஷ் பண்ணி விட்டோன்னா அந்த புல் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து இந்த ஆங்கிள் மட்டும் ஒரு 45 டிகிரிஸில் வச்சுட்டு ஓகே, அதே மாதிரி இந்த சைட் ரிலாக்ஸாக விடுங்க மேம். யா தட்ஸ் டைட்னஸ். சி அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த பெயின் இருக்குது, நாட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. அதுதான் அந்த பெயின் காரணம், ஹெடேக்ஸ். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டோன்னா போயிடும். அது என்னென்ன மெத்தடுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். குப்புறப்படுத்திக்கோங்க மேம்.
ஸோ இப்போ இதோட காஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எதனால அந்த சர்வைகோஜெனிக் ஹெடேக் வருது, மசில் டைட்டாக இருக்குது. இந்த மசில் டைட் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் இது டைட்டாக தான் இருக்கும். இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ இந்த பெயின் ஃபீல் பண்ணோம். இதனாலே ஹெடேக்கும் திருப்பி வரலாம். வரத்துக்கு நம்ம தூண்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா இதனால தான் அவங்களுக்கு அந்த தலை வரைக்கும் ரேடியேட்டிங் பெயின் மேலே வரைக்கும் வரும். மேம் உங்களுக்கு அந்த பெயின் வந்துச்சுன்னா கை மட்டும் எஸ்ன்னு காமிங்க. தலையில் இருக்குங்களா? இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த நாட்ஸ் இருக்கு, 2 சைடுமே இருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தணும் சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இவங்களுக்கு இந்த ஒரு சைடு இதை ஸ்ட்ரெச் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இழுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவங்கள அந்த ஸ்லோவாக அந்த நெக்கோட மூமெண்ட்ஸை நம்ம கொண்டு வந்துட்டாலே அவங்களுக்கு அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகிடுச்சினாலே போதும். அதை பிடிக்கிற விதம்னு இருக்குது. நம்ம கரெக்டாக அதை பிடிச்சிட்டு அந்த கரெக்டாக பர்டிகுலர் அந்த ஜாயிண்ட்டை லூஸ் பண்ணோன்னாலே பாதி. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம அந்த மசாஜ் மாதிரி லேசாக செல்ஃப் ரிலீஸ் பண்ணுறப்ப நம்ம அதுவும் காமிச்சிடலாம். மேம் வலிக்குதுங்களா? இந்த டைட்னஸ் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதை நியூட்ரலாக வச்சுட்டு இந்த ஸ்பைன் அடுத்தது என்ன பண்ணுவோன்னா உடம்பை நேராக வச்சுட்டு அந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறோம். சர்வைக்கல்ன்றது ஒரு 43 டிகிரி ஃபேசட் உள்ளே இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை இப்படி சும்மா லேசாக வந்து தொட்டு அதை கிளைட் பண்ணி ஒன்றும் இல்லை, அந்த மூமெண்ட்ஸ் கொடுத்தாலே லூப்ரிகேஷன் வந்துடும். அது தடைப்பட்டிருக்க விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணி விட்டுறோம். மேம் are you comfortable? Yes. Do you feel that it is affecting your spine movements? Just restricted movements-ல அந்த பெயின் இருக்க இடத்துல இது ஒர்க் ஆகுறது நல்லா தெரியுதுங்களா? அதே மாதிரி சைடில் இருந்தோம் சார். இது சென்ட்ரல் ஸ்பைனஸ் ப்ராசஸ் என்னும். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இங்கே இருக்குது. அதுலேயும் அந்த ப்ரெஷர் கொடுத்து இப்போ பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இந்த மசில் வந்து ஃப்ரீ பண்ணுறது எல்லாமே மசில் மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டு, லிகமெண்ட்ஸ் அண்ட் சொமேட்டிக் டிஸ்ஃபங்க்ஷனும் ஃபுல்லாகவே அந்த ஒத்துமையாக எல்லாமே டைட்டாக இருக்கும். அது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப மசிலில் கேட்கும். அவங்களுக்கு அந்த பெயின் கை காட்டுறாங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல பிளாக் இருக்குது. இப்போது இவங்க ஹெடேக்குன்னு தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இவங்க மேம் கை மட்டும் நல்லா தூக்குங்க, அந்த பெயின் வருதுன்னா ரைட் கை காமிங்க. ரைட் கை தூக்குங்க, பெயின் இருக்குன்னா ரொம்பவும் இருக்குது. அது ரீப்ரொடியூஸ் பண்ணுதுங்களா? பெயினை மேலே வரைக்கும் கொண்டு வருதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டர்னால வரக்கூடிய ஒரு பெயின். இது அப்பர் ப்ராசஸ் ப்ராப்ளம், ஹெடேக்கு சிம்டம் வேறு, காஸ் ஃபேக்டர்ன்றது மல்டிபிள். இப்போ இது ஒரு ஐடியா புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இதை இவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணோம். ஃபிசிக்கல் தெரப்பியில் நிறைய நம்ம நெக்கை மட்டும் பார்க்காம ஸ்பைனு ஓவரால் லெக் வரைக்கும் கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துட்டாலே ஹெடேக்ஸு அங்கே டைட் ஆனாலும் லோவர் பார்ட்டில் ஹீல் குதிக்கால் டைட் ஆனாலும் பிரெயினுக்கு வரக்கூடிய கமாண்டில் எங்கேயாவது ஒரு தடைப்பட்டிருக்குன்னா ஹெடேக்கை தான் காட்டும். தண்ணி குடிக்கல, டீஹைட்ரேட் ஆனாலும் ஹெடேக் வரும். நிறைய நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை ரொம்ப, ஓகேங்களா? கடித்து சாப்பிட்றதில்ல. ஜா மசில் டைட் ஆயிடுச்சுனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஜாவில் இருக்க மசில் மேம் வலிக்குதுங்கன்னா கை காட்டுங்க. ஜாவில் டைட், இதையும் நம்ம லூஸ் பண்ணுறது அவங்களாவே எப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் டைட் ஆச்சுன்னா எல்லா இடமும் ஸ்கேல்பில் இந்த டெம்பராலிஸ் மசில்னும் இந்த இடத்துல மேம் இங்கேயும் வலிக்குதுங்கன்னா கை காமிங்க மேம். வலிக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் டைப் ஆஃப் ஹெடேக்கணும். ஸ்ட்ரெஸ் ஹெடேக் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும். மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பிரெயினுக்கு அந்த கமாண்ட் ஃப்ளோ கொடுக்கலன்னா வரக்கூடிய ஹெடேக் தான் சார் ஃபிசிக்கல் தெரப்பியில் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இது இல்லாமல் சிஸ்டமிக்குன்னு உள்ள ரத்த கோளாறு ப்ராப்ளம், உள்ள பினைன் பராசிஸ்மல் அட்டாக்குன்னு உள்ள ரத்த குழாயில் இருக்க ப்ராப்ளம், நரம்பில் இருக்க ப்ராப்ளம்லாம் ட்ரீட் பண்ணுறது ஃபிசிக்கல் தெரப்பி இமீடியட்டாக வராது. அதுக்கு சிம்பிள் ஹோம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு பேசிக்காக இந்த மசிலை ஃப்ளெக்சிபிள் பண்ண வச்சிடலாம். சார் இப்போ வந்து அசஸ் பண்ணிட்டோம் என்ன ப்ராப்ளம் எங்கே ப்ராப்ளம் அப்படின்றது. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிடலாமா? கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்களே பார்த்துட்டீங்க இந்த மசில் டைட்டாக இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது. இவங்களை படுக்க வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த மசிலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்லோவாக
அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட்டு சிம்பிள் அவங்களாவே கொஞ்சம் பண்ண வச்சுட்டு நம்ம சப்போர்ட்டடாகவே ஒரு 10 to 15 டைம்ஸ்ன்னு பண்ணலாம். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 சிம்பிள். அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் கொடுக்குறப்பே நார்மலாக ஜாயிண்ட்டும் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், மசிலில் இருக்க டென்ஷன் போயிடும். அவங்க ஒரு 10 தடவை டெய்லி அவங்களாவும் பண்ணுற மாதிரி இப்போ நான் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு புஷ் பண்ணுறது அசிஸ்டட் சொல்கிறோம். அவங்க பண்ணுறப்ப நான் அந்த லாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவாங்க. இது ஸ்டெப் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன சொன்னேன், மேலே கீழே பார்க்குறது. ரொட்டேஷன் அந்த ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸ் கழுத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ண வச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதுலேயே கையால் கொஞ்சம் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு எங்கே அந்த பெயின் பிளாக் இருக்கோ அந்த மசிலில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இஸ்கீமிக் ப்ரெஷர்னும் அந்த இஸ்கீமிக் ப்ரெஷர் கொடுத்துட்டு டைரெக்ஷனெல்லாம் கொஞ்சம் கிராஸ் ஆங்கிளில் ஆப்போசிட் டைனமிக்காக பண்ண வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷரோட ப்ரெஷராக இன்னும் புஷ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு இதுக்கும் ஈவன் மேலே பார்க்குறதுக்கும் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மேலே கீழே பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக நேராக படுக்க வச்சுட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது அப்பர். இதே மாதிரி லோவர் இந்த இடத்துக்கு பண்ணுறப்ப இதை நல்லா இப்படி புஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச் என்ன பண்ணுறோன்னா அதை இழுத்து அந்த ஜாயிண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வர வைக்கிறோம். நார்மலாக படக்குன்னு நட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிடலாம். பட் அது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இருக்கும். அது திருப்பி நம்ம நட்டு உடைக்கிற மாதிரி தான் திருப்பி வரும். ஸோ இதுக்கு இவங்களுக்கு என்ன வேணும், ரொம்ப நேரம் உட்காடுறாங்க, கழுத்தை திரும்பி பார்க்குறனால அவங்களுக்கு இந்த ப்ரெஷர்ஸ் கொடுத்து இந்த சைடு அதே மாதிரி ஸ்லோவாக அந்த சைடும் இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்பர் இதையும் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டாலே பாதி போயிடும். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோல்டரோட மொபிலிட்டி, ஏன்னா இங்கேருந்து வர மசில் ஷோல்டருக்கும் கனெக்ட் ஆகுது. தலையை அவங்கள இப்படி தூக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இன்பிட்வீன் ஒரு ஸ்ட்ரெச்சோட ஃபீல் பண்ணப்போ நெக் மூமெண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ரிலீஸ் மசாஜ், அந்த வலிக்கிற நாட்ஸ் எல்லாம் எடுத்து விட்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடிச்சா ஃபார்ம் ஆகிருக்கும், அதெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுறணும். டைட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா மேம்? இந்த இடம் கை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நேராக படுத்துக்கோங்க மேம். ஸோ இப்போ இவங்க சொன்னது ஒரு சைடாக ஹெடேக், சைனஸும் இருக்குது. ஸோ இப்போ சைனஸ்க்கு இருக்குன்னா இந்த இடத்துல இருக்க மசில்ஸு இங்கேயும் டைட்டாக இருக்கும். இதையும் கொஞ்சம் லேசாக லூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா இது லூஸ் ஆகிடுச்சு, இங்கே எங்கேயாவது இருக்கா அந்த மசிலையும் லூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒவ்வொரு மசிலும் இம்பார்ட்டன்ஸ் சார். ஹெடேக்கு ஜாவில் இருக்க இந்த மசிலும் நெக்குக்கும் பிரெயினுக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ளோசர் டு த பிரெயின், க்ளோசர் டு த நெக்ஸ்ட் மசில். இங்கேயும் வலி இருக்குது இல்லை மேம், கொஞ்சம் இதையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு ஜாவையும் இந்த இதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுரும். இது மட்டும் இல்லாமல் இந்த காதில் இருக்க மசில் ஃபேஷியானும் அதையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைனஸ்க்கான மெயினான பார்ட் பார்த்திங்கன்னா அந்த பேக், அதையும் லேசாக மசாஜ் பண்ணி இது செல்ஃபாகவே பண்ணலாம். இந்த இடத்துலலாம் லேசாக அப்படி பண்ணிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணுற மாதிரி உள்ள. அதுக்கப்புறம் இன்னும் அவங்கள நல்லா கீழே வர வச்சுட்டு எட்ஜ் ஆஃப் த கவுச் வந்துருங்க மேம். இப்போது இந்த இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச் லாஸ்ட்டாக ஃபங்க்ஷனல் ரேஞ்சுன்னுவோம். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைச்சாலே பெயின் வராது. ஹெடேக்கில் மசில்ஸும் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் அவங்கள வந்து ஒரு ஆங்கிளாகவும் ஒரு ஜாயிண்ட்டாகவும் மொபிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இஸ் தட் கம்ஃபர்டபுள் மேம்? அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சிங், இது நானாக பண்ணக்கூடியது. இவங்களுக்காக என்னென்ன பண்ணக்கூடியதுன்னு நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரீதிங் எக்ஸசைஸும் ப்ராப்பராக பண்ணும்.
சரியாக மூச்சு காற்று உள்ளே போகல, சைனஸ் பிளாக் ஆகுது, இல்லை லங்குக்கு ஆக்சிஜன் போகல, இல்லை ஆக்சிஜன் அப்சார்ப் ஆகலைனால ஹெடேக்ஸ் வரும். இப்போ ஃபிசிக்கலாக நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன், ஜென்ரல் ஸ்லீப் நல்லா இருக்கணும். ஓகே மேம், யூ கேன் கெட் இட். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் அவங்களா பண்ணிக்கிறது எப்படி? ஆமாம் சார், இப்போ வந்து ஹெடேக் வந்து அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி காமிச்சிட்டிங்க. இப்போ செல்ஃபாக நிறைய பேர் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக ஒரு 5 ஸ்டெப்ஸில் இதை கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார் பண்ணி. இப்போ அவங்களுக்குன்னே இந்த பிரச்சனை எடுத்த மசில்ஸு இங்கே இருந்தே இருக்குது. அவங்களே செல்ஃபாக இந்த இடத்த பிடிச்சிட்டு அந்த பெயின் வர இடத்த பிடிச்சி லூஸ் பண்ணோம். நல்லா நீங்களே அதை ஸ்குவீஸ் பண்ணுங்க மேம். அந்த நாடியூல் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி இந்த ஒரு மசில் இல்லாமல் பின்னாடி கழுத்தில் இருக்க மசில் இந்த இடத்துலையும் அந்த டைட்னஸ் இருந்தது இல்லை மேம், அதையும் நீங்களே கிளாக் வைஸ் பண்ணலாம் சார். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் தெரியுதுங்களா? அந்த ப்ரெஷரோடவே அவங்க லைட்டாக மூவ் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் பொசிஷனில் வச்சுட்டு அவங்க இது பண்ணாலே போதும். அடுத்தது ஜாலேயும் ஒரு டைட்னஸ் இருந்தது அந்த இடத்துல, இங்கே இருந்தது இல்லை மேம், இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாவை ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பிடிச்சிட்டு பண்ணுறேன். இதே பாயிண்ட்டை நீங்களே பிடிச்சிட்டு நல்லா ஒரு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் க்ளோஸ். உங்களுக்கு அந்த ப்ரெஷர் தெரியுதுங்களா? மேலே போகிறது, ரேடியேட் ஆகிறது, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடம், இந்த டெம்பரல் மெயினான மைக்ரைன் ஹெட்டேக்கு, சர்வைகோஜெனிக் இந்த இடத்துலேருந்து இப்படி வரும், கழுத்தில் இருந்து இப்படி வரும், கண்ணுக்கு ஒரு சைடில் இருக்கும். ஸோ இந்த இடம் ப்ரெஷர் பாயிண்ட் 2 பக்கமே இருக்கலாம், இல்லை ஒரு சைடு இருக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் டென்ஷன், இந்த போனோட எட்ஜில் இங்கேயும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து கிளாக் வைஸ் ஆன்டி, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் லேசாக நம்ம இப்படி ஒரு கொடுத்தோன்னா சிம்பிள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் ரணமாக தான் ஆகும். பண்ணுங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ், செல்ஃப் ரிலீஸ், ஸ்ட்ரெஸ் இப்படியே வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் 3 டைம்ஸ் பண்ணலாம் சார். இது டியூரேஷன் கிடையாது, லைட்டாக ஹவு இட் இஸ் ரிலாக்ஸிங்கிறத பொறுத்த ஒரு விஷயம். மேம் ரிலாக்ஸிங்காக இருக்குங்களா? இது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு, மூமெண்ட்ஸை அவங்களாவே என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச்சிங் மாதிரி இல்லாமல் மூமெண்ட்ஸை கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக அவங்களே அந்த ரேஞ்சை புஷ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க கையாலே அதை லேசாக புஷ் பண்ணுறது. இந்த இடம் இழுக்கிறது தெரியுதுங்களா மேம்? நெக்ஸ்ட் இது ஃப்ரண்ட் மசிலுக்கு. நெக்ஸ்ட் வந்து கையை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுட்டு நெக்கை பின்னாடி இழுக்கிறது தெரியும். ஃபீல் பண்ணுறீங்களா பின்னாடி? இப்போ இந்த மசில் இழுக்கிறப்ப என்ன சார், லென்த்து கிடச்சிரும். லென்த்து கிடைச்சாலே பாதி ஹெடேக்குன்னு இல்லை, இப்போ மசில் லூஸ் ஆகிடுச்சினாலே ஹெடேக்கும் கம்மியாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சைடு அவங்க பெண்ட் பண்ணோம். சைடுக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல இந்த காது மெயின் தப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா சின் வந்து வெளியில் இப்படி வந்துடக்கூடாது. நியூட்ரல் சின், நியூட்ரல் ஸ்பைன் சொல்லுவோம். இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஆங்கிளில் அப்படியே புல் பண்ணும். இதே மாதிரி அந்த சைடும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோன்னா அவங்க ரொட்டேஷன்ஸ், ஷோல்டர் டிப்பை பார்க்குறது, பார்த்துட்டு ஒரு ப்ரெஷர், யூ ஹாவ் டு கிவ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், நல்ல ரிலாக்ஸாக. இந்த இழுக்கிற தெரியுதுங்களா? ஓகே மேம், அந்த சைடும் அதே மாதிரி. ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி இதில் மல்டிபிள் பாயிண்ட்ஸாகவும் 5 டிவைட் பண்ணிக்கலாம். ஆல் பேட்டர்ன்ஸ் மூமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், அவங்களா பண்ணிக்கிறது ரிலீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த பேசிக்காக இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து நம்மளே பேசிக்காக பண்ணி. இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் என்ன சொன்னால் ப்ரீதிங். நம்ம மெயினாக ப்ரீதிங் பார்த்தீங்கன்னா தொராசிக்கா, அப்டாமினலா எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ காற்று உள்ளே போகாது. காற்று அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போச்சுன்னா தான் பிரெயினுக்கு ஆக்சிஜன், ஹீமோக்ளோபின் ஆகும், ஹீமோக்ளோபின் ஆகும், மேலே வந்து பிரெயினுக்கு ரீச் ஆகணும். இந்த காற்று போகலன்னா தலைவலிக்கும். ஸோ அதையும் பாஸ்டரையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ப்ரீதிங் பண்ணாங்கன்னா ரிலாக்ஸ் ப்ரீதிங். உங்கள் மூச்சை ஒரு 5 செகண்ட்ஸ் உள்ளே இல்லைங்க, ஒரு 5 செகண்ட் உள்ளே ஹோல்ட் பண்ணுங்கள், எதையுமே டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வெளியில் ரிலாக்ஸாக 7 செகண்டுக்கு வெளில விடுங்க. இதை ஒரு 5 தடவையிலேருந்து 15 தடவை, நம்பர்ஸ் முக்கியம் இல்லை, மினிமம் 3 டைம்ஸாவது பண்ணோம். மேக்ஸிமம் ப்ரீதிங்கிறப்ப 5 தடவை 10 தடவை போதும். ஏன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெட்டிக் ஆகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக பண்ணி காம் மைண்டில் பண்ணாலே போதும் சார். ஸோ இது வந்து ஹெடேக் இருக்கும்போது பண்ணிட்டு, ஹெடேக் ரொம்ப சிவியராக இருக்கப்ப வேணான்னு சொல்லுவோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இது இரிட்டேட் ஆகும். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தீபாவளி என்ன போல் வண்ணங்களுடன் கொண்டாடு. சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin.